பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். கவர்னராகும் நயினார் நாகேந்திரன் டெல்லி தலைமை அதிரடி. தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைந்தது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களும் தோற்றனர். இந்நிலையில் தமிழக பாஜகவில் அதிரடி மாற்றங்களை கொண்டுவர தேசிய தலைமை முடிவெடுத்துள்ளது. அதன்படி நயினார் நாகேந்திரனை கேரள மாநில கவர்னராக நியமிக்க டெல்லி பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. கேரள கவர்னராக இருக்கும் ராஜேந்திர அர்லேக்கர் தமிழகத்துக்கு முழு நேர கவர்னராக நியமிக்கப்படலாம். தமிழக பாஜக தலைவர் தேர்வு தொடர்பாக ஆலோசனை நடத்த தேசிய அமைப்பு பொதுச் செயலர் BL சந்தோஷ் விரைவில் தமிழகம் வரவுள்ளார். அவரது வருகைக்கு பிறகு புதிய மாநில பாஜக தலைவருக்கான அறிவிப்பு வெளியாகும் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆசை யாரை விட்டது, அடம்பிடிக்கும் விசிக. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவிக கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் விசிகவுக்கு ஒரு அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் வன்னி அரசு சமூக நீதித்துறை அமைச்சராக உள்ளார். இப்போது அத்துறைக்கு பதில் வேறு துறையை ஒதுக்கும்படி விசிக வலியுறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவிக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: முதலில் விசிகவை அமைச்சரவையில் சேர்க்க பேச்சு நடந்தது. அப்போது எந்த துறை வேண்டுமானாலும் வழங்குவதாக தாவிக தரப்பில் இருந்து கூறப்பட்டது. ஆனால் வன்னி அரசுவை அமைச்சராக விசிக நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அமைச்சர் பதவி வேண்டாம் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். திருமாவளவனிடம் முதல்வர் விஜய் நேரடியாக பேசி அமைச்சரவையில் சேர சம்மதிக்க வைத்தார். ஆனால் எந்த துறை என பேசாமல் ஒரு வாரம் திருமாவளவன் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விட்டார். வன்னி அரசுக்கு சமூக நீதித்துறை ஒதுக்கி அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. அமைச்சரவையில் விசிக இடம் பிடித்தவுடன் அதிகாரிகள் இடமாற்றம் முதல் அனைத்திலும் திருமாவளவன் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றன. சிறிய துறையை கையில் வைத்திருக்கும் போதே இவ்வளவு பவர் கிடைக்கிறதென்றால் பெரிய துறை கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற ஆசை திருமாவளவனுக்கு வந்துவிட்டது. போக்குவரத்து, உயர்கல்வி போன்ற துறையை கொடுங்கள் என விசிக தரப்பிலிருந்து கேட்க தொடங்கியுள்ளனர். அமைச்சர் பதவியே வேண்டாம் என வெளியில் வீராப்பாக பேசிவிட்டு திடீரென இப்படி பெரிய துறையை கேட்கின்றனரே என தாவிக தலைமை அதிர்ச்சியடைந்துள்ளதாக அவர்கள் கூறினர். அண்ணாமலையா நயினாரா, ரஜினிகாந்த் ஆதரவு யாருக்கு? அமித்ஷா ஆட்டம் ஆரம்பம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் கட்சியிலிருந்து விலகி வி த லீடர்ஸ் இயக்கத்தை தொடங்கினார். அதை அறிவித்தபோது தன் இயக்கத்தில் இணையுமாறு நடிகர் ரஜினிக்கு அழைப்பு விடுத்தார். இதனால் அண்ணாமலை இயக்கத்துக்கு ரஜினி ஆதரவு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் ரஜினியின் பெயர், படத்தை எந்த கட்சியும் எந்த அமைப்பும் பயன்படுத்தக்கூடாது என ரஜினி தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் அறிவித்தது. இதனிடையே தமிழகத்தில் பாஜகவை பலப்படுத்தும் முயற்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈடுபட்டுள்ளார். இதற்கான முன்னெடுப்புகள் குறித்து தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் கடந்த வாரம் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த சூழலில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், மாநில செயலர் கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் நேற்று சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினியின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்தனர். அப்போது பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நாட்டின் முன்னேற்ற பயணத்தை எடுத்துரைக்கும் வகையில் வெளியிடப்பட்ட சிறப்பு நூல்களை ரஜினிக்கு வழங்கினர். அமித்ஷாவின் ஆலோசனைப்படி பாஜகவுக்கு ரஜினியின் ஆதரவை பெறவே இந்த சந்திப்பு நடந்ததாக தகவல் வெளியானது. ஆனால் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். உடைகிறது மதிமுக, ஸ்டாலின் ஸ்கெட்ச், தாவேக திட்டம் புஷ். மதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்படும் முடிவை அறிந்து கொண்டு அக்கட்சியில் அதிருப்தியில் இருப்போரை திமுகவில் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. மதிமுக பொருளாளராக இருந்த கணேசமூர்த்தி கடந்த 2024 தற்கொலை செய்து கொண்டார். அவரது மகன் கபிலன், மதிமுக நிர்வாகிகள் TR செங்குட்டுவன், கோபால், அழகு சுந்தரம், செவந்தியப்பன், வீரபாண்டியன், ஜெயபிரகாஷ், கழககுமார் உள்ளிட்டோர் திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஆனால் திமுக தலைமை அவர்களை காத்திருப்போர் பட்டியலில் வைத்துள்ளது. அதற்கு காரணம் திமுக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது விலகுவதா என்பது குறித்து வரும் 27 நடக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்க உள்ளதாக மதிமுக தலைமை தெரிவித்துள்ளது. ஒருவேளை கூட்டணியை விட்டு வெளியேறும் முடிவை எடுத்தால் அக்கட்சியிலிருந்து வருவோரை வரவேற்கலாம் என திமுக தலைமை ஒப்புதல் அளித்துள்ளது. மதிமுக அதிருப்தியாளர்கள் கூறியதாவது:
செங்குட்டுவன் தலைமையில் திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்து கடிதம் கொடுத்துள்ளோம். வரும் 27ஆம் தேதி மதிமுக பொதுக்குழுவில் கட்சியின் பொதுச் செயலர் வைகோ எடுக்கும் முடிவை தெரிந்த பின் பார்த்துக் கொள்ளலாம் என ஸ்டாலின் கூறிவிட்டார். அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்றனர். இதற்கிடையில்தான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சென்னை அண்ணாநகரில் உள்ள வைகோவின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன், சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் ஆகிய இருவரும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். இருவரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என மதிமுக தலைமை வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அவர்கள் மறுத்து வருகின்றனர். ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்து விட்டால் என்ன செய்வது என அவர்கள் குழப்பத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. இணைந்து செயல்படுவோம். G7 மாநாட்டில் பிரதமர் பேச்சு. ஐரோப்பிய நாடான பிரான்சின் ஈவியான் நகரில் நேற்று தொடங்கிய G7 அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது அவர் பேசியதாவது: உலக நாடுகள் இடையே கூட்டாண்மை பலப்பட நம்பிக்கை மிக அவசியம். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை எப்போதும் உலகமே ஒரு குடும்பம் மற்றும் மனிதநேயமே முதன்மை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மனிதனை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். எங்கள் நாட்டின் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திட்டம் அனைவருக்கும் பயன்பெற வேண்டும் என்ற கொள்கையின்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சிறப்பு அழைப்பாளராக இந்த மாநாட்டில் பங்கேற்பது சர்வதேச அரங்கில் வளரும் நாடுகளின் தேவைகளையும் குரலையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் ஒரு முக்கிய பாலமாக அமைந்துள்ளது. இனி வரும் காலங்களில் உலகம் கொடையாளி, பயனாளி என்ற நிலையில் இருந்து மாறி சமத்துவம் மற்றும் ஒற்றுமை அடிப்படையிலான உண்மையான உலகளாவிய கூட்டாண்மையை நோக்கி நகர வேண்டும் என்று அவர் பேசினார். தொடரும் மின்தடை, முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவு. மின்தடை பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து முதல்வர் விஜய் தலைமையில் நேற்று சிறப்பு ஆய்வுக் கூட்டம் நடந்தது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழைய மின் உபகரணங்கள், நிலத்தடி மின் கேபிள் பழுது, அதிகரித்துள்ள மின் பயன்பாட்டால் தடை ஏற்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு காண 10,109 கோடி ரூபாய் செலவில் 121 புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படுகிறது. தற்போது மேலும் 15,032 கோடி ரூபாய் செலவில் 231 துணை மின் நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கூடுதலாக 77 புதிய மின்தடை நீக்க மையங்கள், 7 கூடுதல் மின் பழுது நீக்கும் குழு, 125 மின் பழுது நீக்கும் வாகனங்கள், 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழு செயல்படுத்தப்பட்டுள்ளது. மின்தடை புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து சரி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் வலியுறுத்தினார். தடையற்ற மின்சாரத்தை வழங்க மேலும் 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்க வேண்டும். மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். மின் பணியாளர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். 7 மாவட்டங்களில் கனமழை, வானிலை கொடுத்த அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மத்திய மேற்கு வங்கக்கடல் முதல் கேரள கடலோர பகுதிகள் வரை வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது.